ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஆடிப்பூரம் பூத்தவளே ஆதிபராசக்தி, நாடி வரும் இதயமெல்லாம் நலம் புரியும் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அவதார தெய்வம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் 54வது ஆடிப்பூர பெருவிழா, இயற்கை பூரிக்கும் விழா. புவனமெல்லாம் பூத்தவளுக்கு, பூவுலகம் காத்தவளுக்கு, பூரணமாய் மகிழ வைக்க கஞ்சி படைக்கும் திருநாள். அவள் மனம் குளிர்ந்திட பாலமுதை ஊற்றிடும் நன்னாள். வருகின்ற ஜூலை 27 மற்றும் 28 தேதிகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. வாழ்வில் பொருள் காணவும் வாழ்வின் பொருள் காணவும் அன்னை அருள் பெற ஒரே தாய் ஒரே குலம் என ஒற்றுமையை வலியுறுத்தி சமத்துவ கஞ்சி வார்க்கும் பெருவிழா. அனைவரும் தங்கள் கைகளாலேயே கருவறையில் அருள் பாலிக்கும் சுயம்பு அன்னைக்கு செய்யும் பாலபிஷேக விழா, அதுவே மருவூரின் திருவிழா. வருகின்ற ஜூலை 27 ஞாயிற்றுக்கிழமை கஞ்சி வார்ப்பு. ஜூலை 27 மற்றும் 28 ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை 2 தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலபிடேகம். ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்க செய்யும். வளங்கள் பெருகும், பஞ்சம் பசி நீங்கும், தீராத பிணிகள் தீரும். அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். வீடும் நாடும் வளம் பெற படைப்போம் கஞ்சியினை நம் மருவூர் அன்னைக்கு. ஊற்றிடுவோம் பாலினை நம் சுயம்பு அன்னைக்கு. அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெருக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒழுக்கமான நேர்மையான வாழ்க்கை முறைகளை ஏற்படுத்தி வாழ்வோம். உழைத்து வாழ்வோம். உழைப்பின் ஊதியத்தில் ஒரு பகுதியை தர்மம் செய்து வாழ்வோம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. உயிர் இல்லை என்றால் உடல் இயங்காது. பூ இல்லை என்றால் பழம் இல்லை. செடி இல்லை என்றால் இலை இல்லை. உடல், உற்றார், உறவினர் அனைவருக்கும் உயிர் முக்கியம். உயிர் வாழ தண்ணீர் அவசியம். உள்ளத்திற்கு ஆடல் பாடல் அவசியம். அதுபோல ஆன்மீகத்திற்கு விழாக்களும் அவசியம். மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருநெல்வேலி மாவட்டம் தாழையூத்து ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை கிருஷ்ணகிரி தெற்கு மாவட்டம் விளங்காமுடி எக்ஸ் ரோடு ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. நான் பிரியதர்ஷினி, மகேந்திரமங்கலம் மன்றத்திலேருந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கருவறை பணிக்காக மேல்மருவத்தூர் வந்திருக்கோம். இன்றைக்கி நிறைய அற்புதங்கள் நடந்தது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கருவறை பணியாகட்டும், தொண்டு, அன்னதானம், இப்படி எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடந்தது. பெரியம்மா வந்தாங்க, அவங்களோட ஆசீர்வாதம் கிடைச்சிது. அதே போல் அம்மா நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணாங்க. அம்மாவை பற்றி நிறைய விஷயங்களை சொன்னாங்க. நிறைய கற்றுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் மன்றத்தில் எல்லோரும் வழிபாடு பண்ணுங்க. என்னென்னா நேற்று ஒரு சக்தி மன்றத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, ட்வின்ஸ். அங்கே ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணப்போ அவங்க ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டு கருவறை பணிக்காக சில பொருட்களெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அன்னதானத்திற்கு.
அப்புறம் நாங்கள் வந்து அம்மா கிட்ட சங்கல்பம் வச்சோம். நேற்று கிளம்பி ஒரு 2-3 ஹார்ஸ் போல் இருந்தது. உடனே கால் வந்தது அவங்க நம்பர்லேருந்து. அவங்க சொன்னாங்க, ரெண்டுமே ட்வின்ஸ் 2 பேரும் பசங்க, அம்மாவும் பசங்களும் 2 பேருமே ஆரோக்கியமாக நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அம்மா வந்து ஆப்ரேஷன் சொன்னதை நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாங்க. இதே போல் கேன்சர், ஹார்ட் ப்ராப்ளம், அது மாதிரி என்னவாக இருந்தாலும் அம்மா கிட்ட நம்ம வந்து சங்கல்பமோ வேண்டுதலோ வச்சா கண்டிப்பாக அது வந்து நிறைவேறும். நீங்கள் வந்து அம்மா எல்லா மன்றத்துலேயும் வழிபாடு பண்ணுங்கள், அம்மாக்காக சங்கல்பம் வைங்க, வேண்டுதல் பண்ணுங்கள். கண்டிப்பாக அம்மா வந்து அதை நமக்காக செய்வாங்க. ஒரே தாய் ஒரே குலம், குருவே தெய்வம், தெய்வமே குரு. ஓம் சக்தி. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. ஆன்மீகம் கடினமான துறைதான், ஆனாலும் இதில் பெறுகிற வளர்ச்சிதான் நிலையான வளர்ச்சி. இதில் பெறுகிற முன்னேற்றம்தான் நிலையான முன்னேற்றம் என்பது குரு உபதேசமாகும். தஞ்சை மாவட்டம் பொறையாறு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனையுடன் இணைந்து மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் ஒன்றினை மிக சிறப்பாக நடத்தினர். தஞ்சை மாவட்ட மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் தலைவர் சக்தி திரு PS வாசன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் 247 நபர்கள் கண் பரிசோதனை செய்து கொண்டனர். 62 நபர்களுக்கு இலவச கண் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.